ஏழரை சனிக்கு நீங்க கோயிலுக்கு போகவே முடியல அப்படின்னா, அழுக்குல வேலை பார்க்குறவங்க இப்போ வந்து குப்பாள்றாங்க, சாக்கடையில வேலை பார்க்குறாங்க, டூ வீலர் மெக்கானிக்கு, உடம்பு ஃபுல்லா கிரீஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்க கண்ணு முன்னாடி வந்தா நீங்க தேடி போக வேண்டாம். ஏழரை சனியில வந்து நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, சார் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்கு? அவங்க போக வேண்டிய கோயில்கள் என்னென்ன? மேஷராசி நேயர்களுக்கு ஆடி மாத பலன். இந்த ஆடி மாதம் மேஷராசிக்கு வந்து முதல் ஒரு 18 நாட்கள் வந்து உங்க ராசியாதிபதி செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல இருப்பாரு. ஸோ உங்களோட தேவைகள் வருமானத்தையும் குடும்பத்தையும் நோக்கி இருக்கும். வியாபாரத்துல வருமானம் வரும். ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துல செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடத்துக்கு போகும்போது தொழில் விஷயமா புதிய முயற்சிகள், வருமானத்திற்காக பிரயாணம் மேற்கொள்வது, வெளிநாட்டுக்கு போவது, வெளியூர் போவது, வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட வேலையில் உள்ளவங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். பட் வந்து ஏழரை சனி நடக்கிறதுனால நிதானமாக யோசனை பண்ணி செய்யணும். அதுக்கடுத்து வந்து நான் 3ஆம் இடத்துல புதன் இருக்காரு. 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி 3லயே இருக்காரு. 6ஆம் அதிபதி 3ல் இருக்கிறதுனால வேலை விஷயமா பயணம் மேற்கொள்வது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட வேலைகள். புதன் வக்ரமா இருக்காரு. ஆரம்ப காலத்துல மாசத்தோட ஆரம்பத்துல வக்ரம்ன்றது வந்து வேலையில ஒரு திருப்தி இல்லாதன்மை, நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கல, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கடுத்து 4ஆம் இடத்துல வந்து குரு இருக்காரு. 4ஆம் இடத்துல குரு சூரியன் சேர்ந்து இருக்காங்க. 5ஆம் அதிபதி 4ல் இருக்காரு. 5ஆம் அதிபதி 4ல் இருக்கிறது வந்து குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறோம், பசங்க படிப்புக்காக செலவு பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சூரியன் 4ல் இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும்னா அந்த முயற்சிகள்லாம் பண்ணிங்கன்னா நடக்கும். அதேமாரி வந்து பசங்க வந்து படிப்பு விஷயமா வெளியூர் போகிறாங்க, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். 4ஆம் இடத்துல வந்து குரு இருக்காரு. 4ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துலையும் 10, 12 பார்ப்பாரு. எதிர்பாராத செலவுகள் வரும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கறது தொழில் விஷயத்துல சுபகாரியங்கள் நடக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கறது மனைவி குடும்பத்தின் மூலிமா ஆதாயம் வர்றது, மனைவி வருமானம் வந்து சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். வாழ்க்கை துணையால சப்போர்ட், வாழ்க்கை துணையோட குடும்பத்தால சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேஷ ராசிக்கு இருக்கும். 5ஆம் இடத்துல கேது இருக்காரு. 5ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து உங்க ஆசைகள் குழந்தை விஷயத்துல வந்து பசங்க விஷயத்துல ஏதாவது திருப்தி இல்லாத தன்மை, நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நடக்கல, படிப்பு விஷயத்துல நம்ம கேட்குற காலேஜ் கிடைக்கல, கேட்குற குரூப் கிடைக்கல, குழந்தைகள் விஷயத்துல ஒரு திருப்தி இல்லாத தன்மை இருந்துகிட்டே இருக்கும். கேது வந்து உங்க ஆசைகளுக்கு தடைகளை போடுவாரு. ஸோ இந்த விஷயத்துக்காக வந்து நீங்க வந்து விநாயகர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. விநாயகர் வழிபாடு பண்றது நல்லது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல விஷயம்தான். ஒன்றுக்கும் மேற்பட்ட லாபங்கள் கிடைக்கும், வருமானங்கள் வரும். 12ஆம் இடத்துல சனி இருக்காரு. ஸோ விரய சனி, எதிர்பாராத செலவுகள். உங்ககிட்ட பொருளாதாரம் இருக்குன்னா சொத்து, அசையா சொத்துக்கள் வாங்கலாம். அது வந்து விரயத்துக்கு விரயமும் ஆகும், மற்ற நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது. அப்படி இல்லைன்னா நெகட்டிவான விஷயங்களுக்கு பணம் செலவாகும், மருத்துவ செலவு, இந்த மாதிரி விஷயங்கள், எதிர்பாராத செலவுகள் நிறைய இருக்கும். வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற கேதுவுக்கு வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுறது நல்லது. நீங்கள் குழந்தை விஷயமா ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க, படிப்பு விஷயமா முயற்சி பண்ணுறீங்கன்னா விநாயகரை வழிபட்டுட்டு பண்ணீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். அதுக்கடுத்து வந்து 12ஆம் இடத்துல சனி இருக்காரு. 12ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து விரய சனி. அதற்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடும் பைரவர் வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. பிரச்சனை அதிகமாக இருந்ததுன்னா பைரவர் வழிபாடு, பிரச்சனைகள் ஓரளவு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கனாலே இந்த ஏழரை சனியோட தாக்கம் குறையும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி ஏழரை சனிக்கு நீங்கள் கோயிலுக்கு போகவே முடியல அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து காக்காவுக்கு வந்து ஏதாவது உணவு சாப்பாடு தான் வைக்கணும்னு கிடையாது, எது வேணாலும் கொடுக்கலாம். ஸ்நாக்ஸு, பிஸ்கெட் எது வேணாலும் கொடுக்கலாம். காக்காவுக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அழுக்கில் வேலை பார்க்குறவங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குப்பாள்றாங்க, சாக்கடையில் வேலை பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஆளுகள், டூ வீலர் மெக்கானிக்கு, உடம்பு ஃபுல்லாக கிரீஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் கண்ணு முன்னாடி வந்தா நீங்கள் தேடி போக வேண்டாம். உங்கள் எதிர்க்க வராங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடோ டீயோ காஃபி ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்தீங்கனாலே ஏழரை சனியோட பிரச்சனைகள் குறையும். நீங்கள் கோயிலுக்கு போக முடியலன்னா இதை செய்யலாம். இன்னொன்று, ஏழரை சனியில் வந்து நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா கமிட்மெண்ட்டாக இருக்கணும். எப்பயுமே வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக உடல்நல பாதிப்பு, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் உழைச்சிட்டே இருந்தீங்கன்னா சனி எந்த பாதிப்பும் தர மாட்டார். ஸோ ஏழரை சனியால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இந்த ஆடி மாத பலன் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து இந்த ஆடி மாதம் வந்து தட்சணாயன காலம் ஆரம்பிக்கிற டைமு. இந்த ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு எல்லாமே
பண்டிகைகள்லாம் வரும். ஸோ இந்த ஆடி மாதம் உங்களுக்கு 60% சாதகமாக தான் இருக்கும். வழிபட வேண்டிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடும், ஆஞ்சநேயர் வழிபாடு, பைரவர் வழிபாடு இது பண்ணாலே உங்கள் பிரச்சனைகள் 50% குறையும்.